தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த அந்த மதுரையில் நடந்த விஜயுடைய கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடைய மாநாடு குறித்து எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு இந்த மாநாடு குறித்து தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஊடகங்கள்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். இவங்க எல்லாம் விஜயுடைய மேடையில் விஜய் என்ன செய்கிறார், அல்லது விஜய் என்ன பேசப்போகிறார், விஜயுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறார்கள், அல்ல என்ன பேசப்போகிறார்கள், அதை பற்றி விவரிப்பதை விட அவர்கள் எதில் ரொம்ப அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபோக்கஸ் எதை நோக்கி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயுடைய தொண்டர்கள் வருகிறார்கள் இல்லையா, அவங்க வரும்பொழுது அங்கே வந்து கக்கூஸ் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கழிப்பறையெல்லாம் யார் பயன்படுத்துகிறார்கள்? ஆண்கள் கழிப்பறையை வந்து பெண்கள் பயன்படுத்துகிறார்கள், பெண்கள் கழிப்பறையை வந்து ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் வந்து க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து இதை போட்டு இதை செய்தியாக்குவது அப்படின்றத முழு நேர வேலையாக வைத்திருந்தார்கள். ஒரு பக்கம் சென்னையில் மட்டுமே, அதாவது தலைமை நகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் பார்த்தீங்கன்னாக்க ஜிசிசி, அதாவது கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாநகராட்சியில் மட்டுமே நீங்கள் அந்த கழிவறைகள் கட்டுவது அப்படின்றதுல மட்டுமே ஊழல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாயிலேருந்து 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. கக்கூஸில் ஊழல் செஞ்சுருக்கான். இதை எடுத்து வைத்து எவருக்கும் விவாதிப்பதற்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. மாறாக விஜயோடைய மாநாட்டில் ஆண்கள் கக்கூஸில் யார் போய் நுழையிறாங்க, பெண்கள் கக்கூஸில் யார் நுழையிறாங்கன்னு கேமரா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இதுதான் மீடியா இன்றைக்கு. இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது என்ன தெரியுமா, நேற்றைக்கு வந்திருக்கிறது, இதை விஜயும் பேசியிருக்க வேண்டும் அந்த மேடையில் அப்படின்னு நேற்று கூட இந்த காணொலியில் சொன்னேன். இப்போ திருப்பி சொல்கிறேன். இந்த வழக்கை பாருங்கள். இந்த வழக்கு நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. மிக முக்கியமான வழக்கு. ஏன் அதை முக்கியமான வழக்குன்னு சொல்கிறேன்னாக்க, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் என்று இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் என்று திமுக தரப்பினால் முன்வைக்கக்கூடிய, பட்டத்து இளவரசர் என்கிற அளவிற்கு கொண்டாடப்படக்கூடிய நபர் செய்திருக்கின்ற கோல்மால்தனம் தான். கருணாநிதி குடும்பம்னா இந்த திருட்டுத்தனம் பண்ணுறதுன்றது இயல்பாக வரக்கூடியது தானே. கருணாநிதி வாரிசுன்னு வேற எப்படி நிரூபிக்க முடியும்? ஆனால் இதில் என்னென்னா, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய், 3லிருந்து 3.5 கோடி ரூபாய்க்கு முன்பணம் வாங்கி கொண்டு திரைப்படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் செய்து முன்பணம் வாங்கி கொண்டு இந்த உதவாநிதி என்கிற அந்த உதவாக்கரை ஏமாற்றி விட்டான் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் வழக்கு தொடுத்திருக்கிறார். இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்னர் அவர் பல்வேறு டார்ச்சருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த டார்ச்சரையெல்லாம் கடந்துதான் அந்த வழக்கை அவர் தொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆளும் கட்சி, அதே ஒரு முதலமைச்சர், அவருடைய மகன், அவன் ஒரு கடைஞ்செடுத்த உதவாக்கரன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவனுக்கு ஒரு பில்டப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறதுனா, அவன் முதலமைச்சருடைய மகன் என்பதனால். இந்த உதவாக்கரையை நம்பி ஒரு ப்ரொடியூசரை போய் 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதே தப்பு. முதல்ல இவனெல்லாம் ஒரு ஆளா? இவனையெல்லாம் போய் நம்பி எவனாவது, கருணாநிதி குடும்பத்தை நம்பி எவனாவது போய் காசு கொடுப்பானா? கொடுத்த காசு திரும்பி வருமா? இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும். அது யோசிக்கலை, போய் கொடுத்துட்டாப்புல. மொத்தமாக 14 கோடி ரூபாய் அவருக்கு நட்டம் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் தயாரிப்பில் நான் செலவெல்லாம் செய்துவிட்ட பின்னர் எங்கள் யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் நான் திரைப்படங்களிலிருந்து விலகிக் கொள்கிறேன். பெரிய அப்படியே திரைப்படத்தில் நடித்து கிழித்து சாதனையை அப்படியே செய்து கொடி நாட்டிட்டான். இவர் திரைத்துறையிலேருந்து விலகுகிறாராம். இந்த பொறுக்கி வீட்டில் போய் உட்காந்து புலம்பியிருக்கான். எனக்கு எப்படியாவது மந்திரி சபையில் இடம் கொடு, எனக்கு எப்படியாவது துணை முதலமைச்சராக்கு அப்படின்னு. இதுக்கு ஒத்து ஊதுறதுக்கு இவங்க அம்மாவும். அதில் ஸ்டாலின், நீ ஏற்கனவே படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க, நான் எப்படிப்பா உனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்ல வர, நான் அதிலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, இவன் குடும்பத்துக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து. இது யார் வீட்டு காசில் நீங்கள் பண்ணுறீங்க? இவன் வீட்டு காசு ஏதாவது செலவு பண்ணிக்கான பார்த்துருக்கீங்களா? பண்ண மாட்டான். ஆனால் அவர்களை வயிற்றில் அடிப்பது. இவன் பேரில் தான் செனட் ஆஃப் ரோடில் ஸ்டாலின் இருக்கக்கூடிய வீடு இருக்குது பாருங்கள், அது இந்த உதவாநிதி பேரில் தான் இருக்குது. இதை எப்படி வாங்கினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் அடித்து பிடுங்கி வாங்கினது தான். இப்படி இவர்கள் எல்லாவற்றையும் அடித்து பிடுங்குவது, அந்த அடித்து பிடுங்குவதை நியாயப்படுத்துவதற்கு கருணாநிதி பராசக்திக்கு வசனம் எழுதினார் தெரியுமா அப்படின்னு அடித்து விடுவாங்க. கருணாநிதி என்றைக்கோ பராசக்திக்கு வசனம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. அதுவும் திருட்டு வசனம் தான். கைலைராஜன் மற்றும் வேறு சில எழுத்தாளர்களிடமும் திருடியது தான். ஆனால் அந்த ஒரு வசனத்தை வைத்து 6 தலைமுறைக்கு ஒரு குடும்பம் வந்து நம்ம ஏற்றி பிழைக்கும் என்றால் இது எவ்வளவு கேவலம். இதை பற்றி மீடியா பேசியிருக்க வேண்டாமா? ஒரு முதலமைச்சருடைய மகன், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவன்,
மீது கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மோசடி புகார் உயர் நீதிமன்றத்தில் வருகிறது, இந்த வழக்கு வருகிறது என்றால் இதை பேசியிருக்க வேண்டுமா கூடாதா? மாறாக இவர்கள் எதை பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்றத பாருங்க. இவர்கள் விஜயுடைய மாநாட்டில் கிரீஸ் தடவுகிறார்களா இல்லையா என்பது குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். இதுதாங்க இன்னைக்கு மீடியா. இதே தருணத்தில் KKSSR அப்படின்ற ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறதையும் பாருங்க. 1000 ரூபா கொடுக்குறதுக்காக இந்த கேட்க போட்டுக்கோம். சரிதானா? இப்படி மூட்டூரில் போட்டதா கொடுக்க மாட்டோம். நம்ம பில்லை போட்டு வந்தால் நாங்கள் எழுதும்போது என்ன செய்வோம்? இந்த அதிலே கம்மல் இருக்கிறது, கம்மல் இருக்கிறது. காதில் கழுத்தில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், காதில் கம்மல் இருக்குது, கழுத்தில் செயின் இருக்குது, உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் என்று ஏளனமாக ஒரு அமைச்சர் பேசுகிறார் என்றால், அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியினால தானே அவங்க போய் கேட்குறாங்க. அவங்கள பார்த்து இப்படி ஏளனமாக பேசுவீங்களா? அப்போ இதே KKSSR குறித்த அந்த போஸ்டரை பாருங்கள். இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அது அவன் KKSSR அவன் பையன் அவன் பையன் அவன் பையன் பால்வாடிகள் வரைக்கும் அந்த பால்வாடிகளோட ஃபோட்டோவும் இருக்குது. அப்போ இவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்க? உழைத்து வந்தார்களா? ஒரே ஒரு கம்மலை அணிந்து கொண்டிருக்கின்ற, ஒரு செயினை அணிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூதாட்டியை பார்த்து இதான் போட்டுக்கிட்டு இருக்கேன் காதில் கழுத்தில், உனக்கு எதுக்கு 1000 ரூபாய்ன்னு கேட்குறியே? நான் கேட்குறேன் ராஸ்கல், நான் கேட்குறேன் உன்னை பார்த்து, உனக்கு எதுக்கு அமைச்சர் பதவி? எதாவது சம்பாதிச்சிட்டியே, உன்னுடைய 15 தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டியே, உனக்கு எதுக்கு அமைச்சர் பதவி? நீ எதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு திருடிக்கிட்டு இருக்க? இந்த கேள்வியை மக்கள் பார்த்து கேட்கணும்ல. இவங்களை எந்த துணிச்சல் இருந்தால் இவர்கள் மக்களை பார்த்து இப்படியெல்லாம் பேசுவார்கள். அன்றைக்கி என்னடான்னா அந்த சேகர் பாபு வந்துட்டு, என்ன எங்கள் ஸ்டாலினியே தப்பாக பேசுவீங்களா நீங்கள்? இந்த மிரட்டத்துக்கு நீ யார்? நீ ஒரு பேட்டை ரவுடி. உன்னையெல்லாம் அமைச்சராக அழகு பார்த்தது அந்த மக்கள் தான். அந்த மக்களை பார்த்து திமுற நீ பேசுவியா? இன்றைக்கு KKSSR பேசியிருக்கிறதும் அப்படித்தான். இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். யோசிச்சு பாருங்க, 2021 இதே உதவாநிதி அதே மூதாட்டியிடம் அதே பெண்களிடம் போய் என்ன சொன்னான்றதை யோசிச்சு பாருங்க. என்ன சொன்னான்? உங்கள் காதில் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடகு வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு 40 நாளில் ஆட்சிக்கு வந்துடுவோம், இன்னி வரைக்கும் வைக்கிறனா போய் அடகு வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு அதை மூட்டு கொடுத்துருவோன்னா செஞ்சானா? அதையெல்லாம் செய்யாதவன் 4.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த அமைச்சர் எப்படி பேசுகிறான் பாருங்க. இவனெல்லாம் அமைச்சரா? ஓசி பஸ்ஸில் தானே போகிற அப்படின்னு சொன்னவன் அமைச்சர். காதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கே, உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு கேட்குறவன் அமைச்சர். ஸ்டாலினை பற்றவா பேசுவியா? உன் கையை உடைப்பேன் என்று சொல்பவன் அமைச்சர். இதற்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய தலைமை கொள்ளை கும்பல் என்று இந்த ஸ்டாலின் குடும்பம். இது பாருங்க, அந்த கேக்கை வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கு. மக்கள் அங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, மக்களுக்கு இத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது, மதுரையில் கைது செய்யப்படுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள், திருநெல்வேலியில் கைது செய்யப்படுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள், சென்னையில் அப்புறப்படுத்தப்படுகிறோம் அப்படின்ற பெயரில் அல்ல அப்புறப்படுத்த போகிறோம் என்ற பெயரில் அவர்கள் எல்லாம் மிரட்டி அடித்து விரட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஸ்டாலின் குடும்பம் எப்படி கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பாருங்கள். இதற்குத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா? இதற்குத்தான் நாம் ஸ்டாலின் தான் வருவார், விடியல் தர போகிறாரு என்று கொண்டாடினோமா? இந்த கேள்விக்கு நேரடியான விடையை அவரவர் மனசாட்சிக்கே நான் விட்டுறேன். இந்த கருமத்துக்கு தான் நம்ம ஓட்டு போட்டோமா? இந்த கருமத்தை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் நாம் வாக்களித்து கொண்டாடினோமா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல நாம் உணர்வுக்கு மதிப்பளித்து அறிவுக்கு மதிப்பளிக்க மறந்து விடுகிறோம். நம்மை விட சிறந்த அறிவாளிகள் இருக்க முடியாது. தமிழக மக்கள் சிறந்த அறிவாளிகள். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உணர்வுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அதனால்தான் இது போன்ற கொள்ளை கும்பல், இது போன்ற கொள்ளை கூட்டம் இங்கே நம் கோலோச்சி கொண்டிருக்கிறது, நம்மை ஏளனமாக பேசுகிறது. இவனெல்லாம் நம்ம ஏளனமாக பேசுவதற்கு அனுமதிக்கலாமா? இதெல்லாம் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்கிறது என்றால் 2026 தான் இருக்குது. அந்த விடையை நீங்கள் கொடுப்பீர்களா அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. கொடுப்பீர்கள் என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்கிறேன், மீடியா இன்றைக்கு அவர்களுடைய அறத்தை மறந்து விட்டார்கள்.
சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய அறத்தை மறந்து விட்டார்கள். கூட்டணி கட்சிகள் என்று இருக்கக்கூடியவை, அதில் பாருங்க கேவலம் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுறதை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது, கையில் கொடுக்கவில்லை, நடுராத்திரியில் கொடுக்கவில்லை, திரைமறைவில் கொடுக்கவில்லை. திமுகவின் வங்கிக் கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது, மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது, விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது, மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு அனுப்பப்பட்டது. பகிரங்கமான கணக்கு. நாங்க மட்டுமா காசு வாங்கினோம்? அவங்க வாங்கினாங்க, இவங்க வாங்கினாங்க, அவங்க வாங்கினாங்க, நாங்கள் எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார். அதுவும் அதிகாரப்பூர்வமாக வாங்கினோம். அதில் ஒரு பெருமை வேறு. நாங்கள் என்ன பிளாக் மணிலையா வாங்கினோம்? நாங்கள் ஒயிட்டில் வாங்கினோம். என்னன்னு லஞ்சம் எப்படி கொடுத்தா என்ன? அதை வாங்கியிருக்கல. அப்போ காசுக்காக கூவுறவன் தான் நீ ஒத்துக்கிட்டியா? அப்புறம் என்ன பெரிய கம்யூனிஸ்ட்டு? இதுக்கு என்ன பெரிய மரியாதை? இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை தலைவர்களும் ஸ்டாலின் வீட்டிற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார்கள். எதற்காக? ஸ்டாலினுடைய 50வது திருமண விழா. ஸ்டாலினும் துர்கா ஸ்டாலினும் 50 ஆண்டுகள் தம்பதிகளாக இருந்ததற்கு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் சென்று வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் இது மாதிரிலாம் கூத்தெல்லாம் நடந்திருக்கா? என்றைக்காவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள்ன்றதை பாருங்க. துர்கா ஸ்டாலின்ங்கிற நபரை இங்கே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற அரங்கேற்றப்படுகின்ற கூத்துகள் தான் இவை. ஸ்டாலின் குடும்பம் நடத்தினா என்ன, குடும்பம் நடத்தலாம் என்ன? ஸ்டாலின் துர்கா ஸ்டாலினோட குடும்பம் நடத்தினா என்ன, இல்லை வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்தினா நமக்கு என்ன? இதெல்லாம் ஒரு பெருமையா? இதுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் போய் அங்கே போய் அப்படியே வாழ்த்து தெரிவிக்கணுமா? இந்த அளவுக்கு தான் இந்த அரசியல் இன்றைக்கு மட்ட ரகமாக இறங்கி இருக்கிறது. இன்னும் போச்சுனாக்க இன்பநிதி வயதுக்கு வந்து விட்டான் அப்படின்றதுக்கு இவர்கள் போய் வாழ்த்து தெரிவிப்பார்கள். எப்படி அவர்கள் இன்பநிதி வயதுக்கு வந்து விட்டான் என்று புரிந்து கொண்டார்கள்னா என்ன கேட்காதீங்க. அதற்கும் வாழ்த்து தெரிவிப்பார்கள். கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சென்று வாழ்த்து தெரிவிப்பார்கள். அதையும் பெருமையாக பறைசாற்றிக் கொள்வார்கள். அடுத்து இன்பநிதிக்கு ஒன்று பிறக்கும் பாருங்க, அதற்கும் சேர்த்து இவர்கள் கோஷம் போடுவார்கள். பெயர் இருக்கும் நிகழ்வு அதற்கு செல்கிறோம் என்று இவர்களெல்லாம் கூட்டாக நின்று பலூன் விடுவார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தரப்பில் இந்த கேவலவாதிகள், இந்த அசிங்க பிறவிகள் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றதற்கு தான் இவ்வளவு மன்றாடி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.